அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக நீர் இழப்பை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு நீர் இழப்பை போக்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த நீர் இழப்பை போக்குவதற்கு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். நாம் மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கொய்யா மரத்தின் இளம் துளிர் இலைகள் 5, 1/4 தேக்கரண்டி புளியங்கொட்டை தோல் பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி 1/2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி தனியா, நாட்டு சர்க்கரை 1/2 தேக்கரண்டி, இந்துப்பு 3 சிட்டிகை, 50 மில்லி சாத்துக்குடி சாறு. இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக புளியங்கொட்டை மேல் தோலையும் தனியாவையும் இரண்டையும் ஒன்றாக கலந்து 1-2 தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது கொய்யா இலைகளை 1-2 நறுக்கி கொதிக்கும் நீரில் சேர்க்கவும். அடுத்ததாக நாம் தூள் செய்து வைத்துள்ள புளியங்கொட்டை தோல் மற்றும் தனியா கலவையை சேர்க்கவும். தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி 1/2 தேக்கரண்டி சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது நாட்டு சர்க்கரை 1/2 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கசகசா. கசகசாவில் மிகுந்த மருத்துவ பண்புகள் உள்ளன. உடலில் சொறி, சிரங்கு இவ்வாறு பாதிப்பு இருக்கும்போது தேங்காய் பாலில் இந்த கசகசாவை நன்றாக அரைத்து உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து குளிக்கும்போது அந்த தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பானது படிப்படியாக குறையும். கண் சிவப்பு, கண் மங்கல் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது கசகசாவை நீர் விட்டு அரைத்து கண்களின் மீது பூசி சிறிது நேரம் கழித்து கழுவி விட வேண்டும். அவ்வாறு செய்யும்போது கண்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பானது அறவே தீரும். இரவில் நித்திரை வராமல் சிரமப்படுபவர்கள் கசகசா 1/4 தேக்கரண்டி எடுத்து நாட்டு பசும்பாலில் கொதிக்க வைத்து தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரவில் நிம்மதியான தூக்கம் வரும். வயிற்று பகுதியில் புழுக்கள் இருந்தால் வாயு விலங்கம், கசகசா, ஆடாதொடை சாறு, விளக்கெண்ணெய் இவற்றை நன்றாக அரைத்து விழுதுபதமாக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடிக்கும்போது வயிற்று பகுதியில் உள்ள புழுக்கள் வெளியேறும். குடலானது சுத்தப்படுத்தப்படும். ஒரு மிகச்சிறந்த பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள மாசுகளை வெளியேற்றி உடலை பாதுகாக்கக்கூடியது. ஆண்களுக்கு ஆண்மை சக்தி குறைவாக இருந்தால் கசகசா, நீர்முள்ளி விதை, ஆலம் விதை, அமுக்கரா கிழங்கு இவற்றை சமநடையாக எடுத்து சூரணம் செய்து கொண்டு காலையில் 1/4 தேக்கரண்டி, இரவில் 1/4 தேக்கரண்டி நாட்டு பசும்பாலில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் காயக்கல்பமாகும்.
ஆண்மை சக்தி அதிகரிக்கும். கசகசாவை இரவில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சமநிலையில் இருக்கும். மூளையில் சுரக்கக்கூடிய அந்த கெட்ட ஹார்மோன்கள் குறைவாக சுரக்கும். நல்ல ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். ஒரு நிம்மதியான நித்திரையை கொடுப்பதற்கும் தசைகளுக்கு ஒரு பலத்தை கொடுப்பதற்கும் கசகசா அதிக அளவில் பயன்படுவதால் நாம் கசகசாயையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தனியா. தனியாவானது உடல் தசைகளை இருக்கவும் தளர்ந்த தசைகளை நன்றாக செயல்பட வைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. தனியாவில் உள்ள சத்துக்கள் திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து திசுக்களை வளர்ச்சி அடைய வைக்கின்றன. கைகால் வலி, உடல் வலி, உடல் சோர்வு போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு கைகால் வலி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் முருங்கை இருக்கு, தனியா, மிளகு, ஜீரகம், தேவையான அளவிற்கு உப்பு இவற்றை சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது கைகால் வலி அறவே தீரும். கால் வீக்கத்தை படிப்படியாக குறைக்கும். சிறுநீரக மண்டலத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு சிறுநீர் பிரியாமல் இருந்தால் தனியா, சோம்பு, ஜீரகம் இவற்றை தீநீராக்கி தேவையான அளவிற்கு பனவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது சிறுநீரக மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யும். சிறுநீர் நன்றாக வெளியேறும். உடலில் அதிகப்படியாக உஷ்ணம் இருந்தால் நெல்லிக்காய் சாறு, தனியா, தேன், இஞ்சி சாறு இவற்றை சமநடியாக எடுத்து தீநீராக்கி பருகி வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள உஷ்ணம் குறையும். உடலில் அதிகப்படியான உஷ்ணம் இருந்தால் தனியா, நெல்லிக்காய் சாறு, இஞ்சி சாறு, தேன் இவற்றையெல்லாம் சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது உடல் உஷ்ணம் அறவே குறையும். வயிற்று உப்புசம் தீரும். உடலில் அதிகப்படியாக கொழுப்பு இருந்தால் அந்த கொழுப்பை வெளியேற்றக்கூடிய தன்மை தனியாவிற்கு உண்டு. தளர்ந்த தசைகளை இறுகச் செய்வதற்கும் திசுக்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பதற்கும் கைகால் வலியை போக்குவதற்கும் தனியா அதிக அளவில் பயன்படுவதால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படக்கூடியது. கைகால் வீக்கத்தை போக்கக்கூடியது. உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சோம்பில் அதிகப்படியான சத்துக்கள் உள்ளன. இந்த சோம்பை தினசரி நாம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது மூளையில் பிட்யூட்டி சுரப்பியில் உள்ள மெல்டோனின் என்ற இயற்கையான ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது மனநிலை நன்றாக இருக்கும். ஞாபக சக்தி திறன் அதிகமாக இருக்கும். இரவில் நிம்மதியான தூக்கம் வருவதற்கு இந்த ஹார்மோன் அதிக அளவில் பயன்படக்கூடியது. கைகால் வலியை போக்கக்கூடிய தன்மை இந்த ஹார்மோனுக்கு உண்டு. பகலிலும் சரி இரவிலும் சரி காலை ஆட்டி கொண்டிருக்கும் போது காலுக்கு அதிகமான அசதி ஏற்படும். நிற்க முடியாது, நடக்க முடியாது. இரவில் படுத்தாலும் கால் வலிக்கும். அந்த கால் வலியை போக்குவதற்கு சோம்பு அதிக அளவில் பயன்படக்கூடியது. சோம்பை நாம் சாப்பிடும்போது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த மண்டலங்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்து உடல் வலியை போக்கக்கூடிய சக்தி சோம்பிற்கு உண்டு. சோம்பை சாப்பிடும்போது நம் உடலும் மனதும் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கும். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பனை வெல்லம். பனை வெல்லத்தில் இரும்பு சத்து, போலிக் அமிலச்சத்து அதிகமாக உள்ளது. பனை மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. கால்வலி அதிகமாக இருப்பவர்கள் சுக்கு, கடுக்காய், நெல்லிக்காய் இவற்றை சமநடியாக எடுத்து வைத்துக்கொண்டு காலையில் கால் தேக்கரண்டி பனை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது கைகால் வலி அறவே தீரும். எலும்புகளுக்கு ஒரு பலம் கிடைக்கும். உடல் எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படும். வயிற்று பகுதியில் அதிகமாக வாயு இருந்தால் அந்த வாயுவை வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது. பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய தன்மை பனை வெல்லத்திற்கு உண்டு. குறிப்பாக